Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல தரமான ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. So எல்லாருக்குமே தெரிஞ்ச வண்டி தான் நினைக்கிறேன். So யாருக்கும் தெரியலன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஃபுல்லா டீடைலா இந்த வண்டியை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்பெக்ல இருந்து எக்ஸாஸ்ட் வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டீடைலா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனலில் போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் அண்ட் இந்த வண்டி கொடுத்த நம்ம பிரதருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பேசணும் ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அந்த மனசு தான் சார் கடவுள் ஸோ ட்ரைம்ப் டேட்டோனா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அண்ட் ஓகே கேஸ் இதுக்கு மேலே பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக் லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரெட் கலர் பியூட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அண்ட் வண்டி கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வச்சு நிறையா ரீல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இன்ஸ்டாகிராம் அதனால தான் ஃபாலோ பண்ணி வச்சுக்க சொன்னேன் அண்ட் வேறு லெவலில் இருக்குங்க சவுண்டு தான் மெயினாக அதாவது 675cc இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான் நமக்கு கிடைக்குது அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 118 bhp பவர் அண்ட் 70 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இன்ஜினை வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் Z9 கம்பேர் பண்ணலாம் பட் கொஞ்சம் அது டார்க் அதிகம் தான் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டேட்டோனா இது பார்த்தீங்கன்னா ஃபேட் பைக்கு ஸோ அதனால் டாப் எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா Z9 ஈஸியாக முடிக்கிற அளவுக்கு இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரோட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் யாரும் இதை ட்ரை பண்ண வேணாம் இன்னொரு சீக்ரெட் சொல்லிட்டா ஸோ உங்கள்கிட்ட தான் சொல்ல போகிறேன் இது யார்ட்டையும் சொல்லிடாதீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டோனா இருக்குல்ல ஸோ இந்த பைக் இருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் பைக்னே சொல்லலாம் எனக்கு ஃபஸ்ட்டு சூப்பர் பைக் எது பிடிச்சதுன்னா இந்த வண்டி தான் பட் என்ன ஏர்ன் பண்ண முடியாது பார்ப்போம் நமக்கும் ஒரு காலம் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு விஷயத்தை அடையணுன்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த ஒரு விஷயம் கிடைக்கும் அதே மாதிரி தான் ப்ரோவும் சொன்னார் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அவருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய ட்ரீமாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் அவர் எப்படி வேறு லெவலில் அந்த மாதிரி தாங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் நம்ம தான் நமக்கு வேணுங்கிறதுக்கு கஷ்டப்படணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொறாமப்படுவாங்க ஸோ அதுக்காக சொல்ல வரேன் ஸோ நமக்கு வேணும்னா நம்ம தான் கஷ்டப்படணும் நமக்காக யாரும் கஷ்டப்பட போகிறது கிடையாது ஓகேவா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் என்றைக்குமே அண்ட் பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் டேம்பர்ஸ் டுக்காட்டியில் பார்த்துருப்பீங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் டேம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸோ இந்த இடத்துல சென்டரில் இருக்குது பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்சிலின் டயர்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் 120 செக்ஷன் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 180 செக்ஷன் டயர்ஸ் தான் இதில் வரும் ஸ்டாக்கில் அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் டேங்க் கெப்பாசிட்டி அதெல்லாம் பார்க்கல ஸோ பவர் அதெல்லாம் தான் பார்த்தேன் ஸோ அது நமக்கு வேணாம் அந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ நினைக்கிறீங்க ஸோ அப்ராக்ஸாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 80லே க்ரூஸ் பண்ணால் 22 கிடைக்குமா சிட்டிஸ்குள்ளெலாம் 8 to 10 கிடைக்கிறதே பெரிய விஷயம் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் தான் அந்த எக்ஸாஸ்டோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே பயந்துருவீங்க அந்தளவு இருக்கும் அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செட்டப் இதுதான் ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க அண்ட் 3 சிலிண்டர் கைஸ் 1 சிலிண்டர் 2 சிலிண்டர்லாம் கிடையாது 3 சிலிண்டர் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பைக் ஓகேவா முன்னாடி பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த USD ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா KVTங்கிற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 டிஸ்க் வரும் ஏன்னா ஒரு ICC பர்ஃபார்மன்ஸ் வண்டியில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 2 டிஸ்க் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து பிரம்போவில் கொடுத்துருக்காங்க டிஸ்க் பேடுமே பிரம்போ பட் கேலிபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிசின் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 2 சைடுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா கேலிபர்ஸ் வந்து உங்களுக்கு பிரம்போ தான் வரும் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரம்போ தான் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் லுக் வந்துருவோமா ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் லுக்கு தி ஏஞ்சல் லுக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இருங்க கீ ஆன் பண்ணிடலாம் சென்டரில் பார்த்தீங்களா இது ஒரு லைட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக் பாடி ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டெக் போகணும் ஏர் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சென்டரில் தெரியுதா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு நெட் டைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த லுக் பாருங்களேன் என்னமா இருக்குன்னு 2 சைடும் LED லைட் பார்த்தீங்கன்னா ப்ரோ சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஒயிட் லைட்டு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது இந்த ரெட் கலருக்கு அந்த ஒயிட் கலர் LED பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது அண்ட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா LEDயில் போட்டிருக்காரு அப்படியே பின்னாடி பார்ப்போமா ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து போகலாம் சீட் கொடுத்துருக்காங்க பட் அந்தளவு பார்த்தீங்கன்னா பில்லியன் கம்ஃபர்டபுள் இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட பவர் அந்த மாதிரி இருக்கும் நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே எவ்வளோ போகுதுன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் மெயினாக இந்த வண்டி வந்து ஒரு ராவான வண்டி ஸோ எந்த ஒரு ஸ்பெக்குமே கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவாக ஃபீல் பண்ணலாம் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் சவுண்டு இன்லைன் 3யோட சவுண்டு என்னங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்லைன் 3 போட்டிருக்கேன் ட்ரைம்பில் ஸ்ட்ரீட் ரிப்போர்ட் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸ்டாக்கில் தான் போட்டிருந்தேன் ஸோ Z900 போட்டிருக்கேன் S1000 போட்டிருக்கேன் எல்லாமே போட்டிருக்கேன் யாரும் பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி வீடியோஸ் போட்டிருப்பேன் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரோ LED லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காது அண்ட் பார்த்தீங்கன்னா டயர் சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்பா அண்ட் எக்ஸாஸ்ட் வாங்க மெயினான விஷயத்துக்கே போயிடுவோம் இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா
சிஆர் ரேஸ் ஃபிட். ஸோ சூப்பர்வைஸ் ஓனர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒன் ஆஃப் தி சவுண்டஸ்ட்டு எக்ஸாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி ஆன் பண்ணோடனே உங்களுக்கு நான் பேசுகிற சவுண்டே கேட்குமாங்கிறது எனக்கே தெரில. ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன், இப்போ போகும்போது பாருங்கள் வேற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிஆர் ரேஸ் ஃபிட். இந்த எக்ஸாஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh கிட்ட சொன்னார். 1 lakh மேலே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொன்னார். ஸோ என்னங்கிறதா கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் 1 lakh பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டோட ப்ரைஸ். அந்தளவு சவுண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கன்சோல் பார்த்துட்டு அப்படியே பைக்கை வந்து ரைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன்சோல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனலாகில் ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹை பீம், லோ பீமு, பாஸு, இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹார்னு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கில் சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு போபோவில் வந்து, அதாவது ஃபோன் ஹோல்டர். ஓகே. அண்ட் இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக். அதான் சொன்னால ராவான ஒரு வண்டி, எதுவுமே நீங்கள் மாற்றணும் மோட்ஸ் எதுவுமே கிடையாது. ராவாக இருக்கிற வண்டி என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது, பெட்ரோல் இண்டிகேஷனு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட்டில் டிஜிட்டலில் வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2 அது எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் பார்த்தீங்கன்னா டைம் காமிச்சிருது. அண்ட் கியர் இண்டிகேஷன் வந்துடுது, இன்ஜின் ஹீட் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 லேப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பட்டன் இருக்குது, வேணுன்னா மாற்றிக்கலாம் நம்மளே. இதில் அடுத்த மாடல் ஒன்று இருக்குது, அதில் தான் குயிக் ஷிஃப்ட் இருக்குது. இதில் குயிக் ஷிஃப்டர்லாம் கிடையாது. நம்ம இங்கே வேணாம் வாங்க, இங்கே பீப்புள்ஸ் இருக்காங்க, நம்ம அங்கே அந்த சைடு போயிடும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளச் பிடிச்சிருந்தாலுமே சவுண்ட் கேட்கும். ஓரளவு தான் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், பட் சவுண்ட் கேட்கும். அவ்வளோ சவுண்டாக இருக்குங்க வண்டி, நீங்கள் நினைக்கிறத விட பயங்கரமாக இருக்கும் நேரில் நீங்கள் கேட்குறதுக்கு. ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க, இங்கே திருவக்கூடாது, அப்படியே அந்த சைடு போயிடுவோம். என்றைக்குமே சரி ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ட்ரை திஸ் காய், சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரிலாம் ரைட் பண்ணாங்க பப்ளிக் ரோட்ஸில். நான் தான் ஃப்ரீ ரோடு இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிப்பேன். நான் வீடியோலேயே முன்னாடியே சொல்லிடுறேன். அண்ட் சவுண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்கும் சவுண்டு. சவுண்டுக்கு நீங்கள் அடிமையோ இல்லையோ, நான் அடிமை. ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர். நான் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். சவுண்ட் கேக்குது. வா, என்னங்க இவ்வளோ பவரா இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாக விண்ட் பிளாஸ்டே இல்லை. நான் படுத்துக்கிட்டு போறோமா, நான் இப்படியே பார்த்துட்டு போறது தலையும் வலிக்கும். ஃப்ரீ ரோட் கிடைச்சா பார்ப்போம். கிடைக்கிறது கஷ்டம்தான். நல்ல பிளாஸ்ட் ஆகுது கைஸ், பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கேன், பார்ப்போம். இவ்வளோ அசால்ட்டாக போகுமா? ஐயோ பயங்கரமா இருக்குங்க சவுண்டு. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளைபேல நீங்கள் கேட்டிங்கன்னா மிஸ்ஸெல்லாம் இருக்கும். அண்ட் இன்லைன் 3 பியூராக இருக்கும் சவுண்டு, ரொம்பவே பியூராக இருக்கும். ஐயோ நினச்சதை விட பவராக இருக்குது காய்ஸ்.
பார்க்குறாங்க. வாய்ஸ் கேட்குதா? வேற மாதிரி இருக்குங்க வண்டி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, நான் வேற ஓட்டிக்கிட்டே வந்துட்டேங்க. வண்டி பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. பார்ப்போம், ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. ஃப்ரீயாக தான் இருக்கு, போவோமா? அப்பா, இதுக்கு மேலே வேணாம், பொறுமையாகவே போவோம். ஏன்னா ரோடு ஏரியா. செம்ம ஃப்ரீ ஸ்ட்ரெச் கைஸ், அது பயங்கர ஃப்ரீ. சிக்ஸ்த் கியரில் இருக்கு. ஜஸ்ட் ஃபுல் காமிக்கிறேன் மேம், தெரியுதா? வெயிட் பண்ணுங்க கைஸ், திரும்பி நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. வேற மாதிரி இருக்குது வண்டி. ஓட்டிகிட்டே இருக்கணும்னு தான் தோணுது, அந்தளவு பவர் இருக்குது. ஃபேமி செல்லத்தை ஓட்டினதுலேருந்து மெஸ்ஸலாகி நிற்கிறேன் ரோட்டு வரமாக. எப்படி இருக்குன்னா அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா நம்பி கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயங்க. அண்ட் தைரியமாக பார்த்தீங்கன்னா ப்ரோ கொடுத்துட்டாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களுக்கு. அண்ட் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடி காமிச்சிருப்பேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இந்த சைடு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பா, இந்தளவு ஒரு முரட்டு போடுன்னு நினச்சி கூட பார்க்கல. கரெக்டாக ஷிஃப்ட் பண்ணால் Z9 அசால்ட்டாக போடும். வேற மாதிரி இருக்குது. ஒரு ரா மிஷின் கைஸ், உண்மையாலுமே சொல்கிறேன். ஒரு ராவான ஒரு மிஷின். பா, போவோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு ப்ரோட்டை கொடுத்துட்டு நான் இன்னும் ஊருக்கு வேறு போகணும். இன்னும் ஊர் பார்த்திங்கன்னா இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்களா? ஃபயர் வரும் கண்டிப்பாக. நான் ஓவர் த்ராட்டில் பண்ணல, ஏன்னா காது எனக்கு வலிக்குதுங்க. அந்தளவு சவுண்ட் அதிகமாக இருக்குது. நான் எதுவும் மைக்கை வந்து பேடிங் ஸ்கூலில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அதாங்க சந்தோஷம். வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா இப்படி போயிட்டு இருந்தால் எப்படிங்க பிடிக்காமல் இருக்கும்? நினச்சி பார்க்க முடியாத ஒரு பவர் கைஸ். நான் ஸ்லோ பண்ணிட்டேன், ஏன்னா சேஃப்டி கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளோ பேர் போகிறாங்க, நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னு தெரியும், அதனால தான் போனேன். ஆனால் அந்த ரோடு நல்ல ஃப்ரீ கிடச்சிது. நான் தான் ஆரம்பமே சொல்லியிருப்பேன். அண்ட் நீங்கள் யாரும் பப்ளிக் ரோட்ஸில் பண்ணாதீங்க. என்ன தான் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் போகிறவங்க சில பேர் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அது வந்து டேஞ்சரில் தான் முடியும். இடிச்சிட்டாங்கன்னா போச்சு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ சேஃபாக ஓட்டுங்க. எங்கே போனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். சூப்பர் பைக்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற சூப்பர் பைக்ஸ் ஓனர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிவ்யூ மட்டும் கொடுங்க. வித் பர்மிஷனோட தான் நான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். ப்ரோவோட வித் பர்மிஷனோட தான். சவுண்டாக இருக்கட்டும், நான் டாப் ஸ்பீடாக இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் வந்து யார்ட்டையுமே எதுவுமே கேட்காம வந்து ஸ்பீட்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் ஓனரோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த விஷயம் எல்லாமே பண்ணுவேன். இல்லைனா சத்தியமாக பண்ண மாட்டேன் கைஸ். உண்மையாக தான் சொல்கிறேன்.
ஏன்னா வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ சொல்லியிருக்கலாம். பட் நான் இன்ன வரைக்கும் சொல்லாத ரீசன் எல்லாமே நான் டாப் எண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் அப்படிங்கிறது காரணமே வந்து ஓனரோட பர்மிஷனோட போகிறது தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஓனர்ஸ்லாம் பயப்படுறாங்க வண்டி கொடுக்கறதுக்கே. ஸோ அதனால தான் நீங்கள் ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டாப் எண்ட்லாம் செக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க கைஸ், தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா சேஃப்டியே கிடையாது. ஏன்னா நான் உயிரை படைய வச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன்னு தெரியும், சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓகேங்க, டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேமிலி. எங்கள் போல சேஃபாக போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட்டை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் வண்டியை வந்து நிறுத்திட்டு லுக்ஸ் காமிச்சிட்டு அப்படியே நான் வீடியோவை நான் எண்ட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா வண்டியோட சவுண்டில் உங்களுக்கு எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு ஒரு சவுண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியை நான் பார்த்ததே கிடையாது. ரேஸ் ஃபிட்டு உண்மையாலுமே சொல்லணும்னா இவ்வளோ லவுடான எக்ஸாஸ்ட்டை தயார் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் புது வண்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நான் ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்பு சிலுக்குது இந்த வண்டியை ஓட்டிட்டு. ஏன்னா அந்தளவு இருக்குது வண்டியோட ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டாப் எண்டாக இருக்கட்டும். கேட்குதா? மோடு இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு லாக்கில் இருக்கா, லாக்லேருந்து எடுக்கிறேன். இருங்க, லாக்லேருந்து எடுக்கிறேன். இது ஓகேவா? இப்போ வந்து இது லாக்கு. இதுக்கப்புறம் பார்க் மோடு. ஓகே, திருப்பினா பார்க் மோடு ஆன் ஆயிடுச்சு. இங்கே பீன்னு இருக்கும், இங்கே இதெல்லாம் இருக்கும். இது எடுத்தால் தான் தெரியும். இது தெரியாத போட்டேன் பாருங்க. இதெல்லாம் லைட் ஆனில் இருக்கும். ஓகே, அசாலாம் ஆன் பண்ணலாம். அது வந்து இதில் இருக்குது பாருங்க. பார்க் மோட் ஆன் ஆயிடுச்சா? அசாடு, லைட்டு, இதுவு, ஹார்னு. இங்கே பாருங்க, இந்த ஹெட்லைட் கூட ஆன்லேயே இருக்கும் பார்க் மோட் ஆன் பண்ணால். ஆமாம், இது வந்து ட்ரையம்பில் மட்டும்தான் இருக்கும். அது கீழே வந்து NFC டேகு. இருங்க, நான் வச்சு காமிங்க. வர மாட்டேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். ஆமாம், போய் ஃபாலோ பண்ணுற சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேமே. நான் ஆல்ரெடி காமிச்சில்ல இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க, மறைமுகமாக எல்லாம் வச்சு தாக்குறாங்க ட்ரைம்ப். அண்ட் ஓகே ஃபேமே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வண்டியை விட இன்னும் பயங்கரமான வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வரேன் முடிஞ்ச அளவு கேட்டு. ஏன்னா பைக் கிடைக்கிறதுங்கெல்லாம் சும்மா கிடையாதுங்க, எடுத்தோன்னே யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு யூடியூப்பில் இவ்வளோ பெரிய ஆளானா, ஸோ எல்லா பைக் கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கும் தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த வீடியோவில். மித்த விஷயங்கள் அது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தானே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக. நானும் முடிஞ்சதுன்னா ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கு டவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஓகே, சப்போர்ட் மட்டும் கொடுங்க, பார்ப்போம் இது ஒரு 100K வியூவர்ஸ் போகுமா அப்படின்ட்டு. போணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அண்ட் பை ஃபேமே, லவ் யூ.